மணிமேகலை பிரியங்கா சண்டை இவ்வளவு பெருசா நடந்திருக்கும்னு சொல்லி நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. நேத்து நைட்ல இருந்து ஒரு ஆடியோ வந்து வைரல் ஆயிட்டு என்னன்னா, பிரியங்கா மணிமேகலை இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா மோதிக்கிறாங்க. அந்த ஆடியோ கேளுங்களேன். நீங்க ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போடுவேன். சோ அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோ நீங்க பார்த்தாலே தெரியுது பிரியங்கா வந்து மணிமேகலை பயங்கரமா போட்டு திட்டுறாங்க. உன் பேச்சுக்கு நான் வந்தனா, நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பேசுற, நீ ஃபர்ஸ்ட் வெளியே கிளம்பு, நீ இருக்க கூடாது, நீ வெளியே போ, நான் உன்னை வெளியே அனுப்பி தீருன்னு சொல்லிட்டு மணிமேகலையை பார்த்து பிரியங்கா சண்டை போடுறாங்க. இதுல மணிமேகலை வந்து சொல்றாங்க, அந்த ஆடியோல கிளியரா கேட்டா தெரியும், யார் வெளியே போறா ஏன் கத்துறீங்க, எதுக்கு கத்துறீங்க, ஏன் ரூடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மணிமேகலை இறங்கி இறங்கி பேசிருக்காங்க. ஒரு ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. இதான் நம்ம மணிமேகலை அவங்க வீடியோல கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்றாங்க, பயங்கரமா டாமினேட் பண்றாங்க. அதை எடுத்து சொன்னாலும் டீம் வந்து ஒத்துக்க மாட்டேங்காங்க. டீம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அடிபணிஞ்சு போனா இருக்கலாம், அப்பனா ஷோ கொடுப்போம், இல்லைன்னா ஷோ கொடுக்க மாட்டோம், உங்க கரியர் காலி ஆயிரும்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மணிமேகலை மென்ஷன் பண்ணிதான். சோ அத மாதிரிதான் இந்த ஆடியோ இருக்கு. பட் இந்த ஆடியோ வந்து உண்மையான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த ஆடியோ வந்து ஒரு ஃபேக்கான ஆடியோ. எப்படி ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நடந்த சண்டை என்னமோ உண்மைதான், ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சண்டை என்னமோ உண்மைதான். அதை நிறைய பேர் வந்து ஓப்பனா வெளியே சொல்லிட்டாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. நான் தான் ஆங்கர், நீ ஆங்கர் இல்ல, நீ இந்த ஷோல குக் தான், நான் தான் ஆங்கர், நான் தான் ஆங்கரிங் பண்ணும், நீ ஏன் தேவையில்லாம குறுக்க வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு மணிமேகலை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டா பிரியங்கா, நான் அப்படிதான் பேசுவேன், நான் சீனியர், நான் ரொம்ப வருஷமா உள்ள இருக்கேன், உனக்கு ஆங்கரிங் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க ஆப்போசிட்டா பேசிருக்காங்க. அப்படி பேசி பேசி பயங்கரமா சண்டை நடந்து அந்த சண்டையில முடியல. இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, எனக்கு மரியாதை தான் முக்கியம், எனக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் மணிமேகலை வெளியே வந்துட்டாங்க. சோ நடந்த சண்டை என்னமோ உண்மைதான், ஆனா அந்த ஆடியோ ஃபேக். இந்த ஆடியோல வர்ற வாய்ஸ் இருக்குல்ல, பிரியங்காவோட வாய்ஸ், இந்த வாய்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா, பிரியங்கா வந்து பிக் பாஸ் போனாங்கல்ல, பிக் பாஸ் அப்பமே பிரியங்காவோட உண்மை முகம் நமக்கு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளியரா சொல்றேன். பிரியங்கா பிக் பாஸ் போனப்போ அங்க தாமரைன்னு ஒருத்தவங்க கூட நல்லா பழகி அவங்கள ஏமாத்தி அவங்கள டவுன் பண்ணி அங்க ஒரு கேம் ஆடி இருப்பாங்களே, அங்க வந்து தாமரையை பொங்கி ஒரு சண்டை போட்டிருப்பாங்க, கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. அந்த சண்டை தான் இந்த ஆடியோ. அந்த சண்டையில வந்து வாய்ஸை தான் கட் பண்ணி இவங்க எடுத்து இங்க வந்து ஒட்டி இருக்காங்க. இதுல மணிமேகலை வாய்ஸ் எங்க இருந்து வந்திருக்குன்னா, யூடியூப்ல சம்திங் ஏதோ பிராங்க் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், அங்க இருந்து எடுத்து கட் பண்ணி ஒட் பண்ணி அப்படியே ஒரு ஆடியோ மாதிரி லீக் பண்ணி விட்டாங்க. இதை பார்த்துட்டு மக்கள் முக்காவாசி பேர் நம்பிட்டாங்க. என்ன ப்ரோ சண்டை வெறித்தனமா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ஷேர் பண்ணி, இதை பாருங்க ப்ரோ வெறித்தனமா சண்டை போயிருக்கு அப்படின்னாங்க. நானே ஃபர்ஸ்ட் நம்பிட்டேன். நானே ஃபர்ஸ்ட் பார்த்தேன், என்ன ப்ரோ இப்படிலாம் சண்டை போட்டிருக்காங்க, இவ்வளவு மோசமா பிரியங்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்க்க தான் தெரியுது இது பிக் பாஸ்ல நடந்தது. இதை எவனோ வெறித்தனமா எடிட் பண்ணி போட்டு பிரியங்கா கூட வந்து ஹர்ட்டை கிளப்பி விட்டான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த ஆடியோ என்னதான் ஃபேக்கா இருந்தாலும் அங்க நடந்த சண்டை என்னமோ உண்மைதான். அதை நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணி வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் சேனல்ஸ்ல நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ எடுத்துக்காட்டு ரொம்ப சிம்பிளா சொல்றேன், மக்களாகி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், உங்ககிட்ட தான் பாக்குற உங்ககிட்ட தான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். அந்த கொஸ்டின் முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 லேக் ரீச் ஆக போறோம், மறக்காம பார்த்து விடுங்க. சோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நீங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, மணிமேகலைக்கா பிரியங்காக்கா அப்படிங்கறத மறக்காம இப்பவே கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் குக் வித் கோமாளி பாக்குற ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்க, உங்ககிட்ட தான் அந்த கொஸ்டினை கேட்க போறேன். வேற ஒண்ணு இல்லங்க, பிரியங்கா வந்து ஒரு பெரிய ஆங்கர் தான், இல்லன்னு சொல்லவே இல்லை, நிறைய ஷோ பண்ணிருக்காங்க, அது இல்லன்னு சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஷோல அவங்க ஒரு குக்கு தானே, கண்டிப்பா இந்த ஷோல அவங்க ஒரு குக்கு தான். அப்ப அவங்க என்ன பண்ணணும், குக்கிங் வேலையை மட்டும் தான் பார்க்கணும். வந்தமா, சமைச்சமா, சமைச்சதை கொடுத்தமா, அதுக்கு ஷெஃப் என்ன சொல்றாரு அதை கேட்டமான்னு இருக்கிறதா ஒரு குக்கோட வேலையா இருக்கணும். இந்த ஷோல யார் ஆங்கர், மணிமேகலை, ரக்ஷன், இவங்க ரெண்டு பேரும் தானே பேச விடணும். பட் நிறைய எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேச விடாம குறுக்க வந்து பிரியங்கா நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்க பெருசாலாம் ஒண்ணு யோசிக்க வேணாம், சிம்பிளா யோசிங்களேன். இப்போ வந்து அந்த ஷோக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷனுக்கு மூவி டீம் வந்து வராங்கன்னா, வந்தப்போ வந்து வெல்கம் பண்றது யாரா இருக்கும், மணிமேகலை, ரக்ஷனா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணி முடிச்ச பிறகு கூட பிரியங்கா அதுக்குள்ள வந்து வேணும்னு சொல்லிட்டு எனக்கு இவங்களை தெரியும், இவங்க வந்து அந்த மூவி நடிச்சிருக்காங்க, இந்த மூவி பயங்கரமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆங்கரிங் திறமையை அங்க காட்டுவாங்க. ஓகே, உங்க திறமையை காட்டுறது குத்தமே இல்ல. பட் உங்க திறமையை நீங்க எங்க காட்டணும், உங்களுக்கு ஒரு ஷோ வந்து ஆங்கரிங் பண்ண கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அங்கதான் உங்க திறமையை காட்டணும். இந்த ஷோக்கு யாரு ஆங்கரோ அவங்க தான் அவங்களோட திறமையை காட்டணும். அதை விட்டு நான் ஒரு பெரிய ஆங்கர், வர்ற எல்லாருமே எனக்கு தெரியும், நான் இந்த இடத்துல பேசுன்னு சொல்லிட்டு பேசினா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும், கண்டிப்பா கோவம் வரும். அந்த ஒரு கோவத்தை தான் ஷெஃப் தாமு கூட ஒரு இடத்துல இது பண்ணிருப்பாரு. என்னன்னா, நம்ம இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன், பிரியங்கா வந்து 2-3 விஷயங்கள் பேசுவாங்க. நேத்து அப்படி பண்ணீங்க, இன்னைக்கு இப்படி பண்ணீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது ஷெஃப் தாமு வந்து ஈஸியா முடிச்சிருவாரு. இங்க பாரு,
நீ பேசுறதுக்கு நீ வந்து அட்வைஸ் கொடுக்கறது இது வந்து உன்னோட ஸ்டார் மியூசிக்லாம் இல்ல, உன்னோட ஷோ இல்ல. இது வந்து குக்கு வித் கோமாளி. இங்க நான் வைக்கிறதா சட்டம். ஓகேவா? புரியுதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நோஸ் கட் பண்ணி விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஷோக்குள்ள வந்து எவ்வளவு டாமினேட்டிங் நடந்திருக்குன்னா, நீங்க வந்து நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. இப்போ வந்து மூவி டீம் ஏதாவது ஒண்ணு உள்ள வந்துச்சுன்னா வந்து புகழ்கிட்ட பேசினா இல்ல வேற யார்கிட்டயே பேசினா அங்க போயிட்டு குறுக்க வந்துட்டு வேணும்னே சொல்லிட்டு இவன் வந்து ஒரு கோமாளி. ரொம்ப வருஷமா உள்ள கோமாளியா இருக்கான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து கோமாளி தான். நீங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரேமை மட்டும் தான் காட்ட விரும்புவாங்க. நிறைய இடத்துல நோட் பண்ணிருப்பீங்க, புகழ டவுன் பண்றது மட்டுமே ஒரு குறிக்கோளாவே வச்சிருக்காங்க. ஏன் புகழுக்கு நான் இப்ப சப்போர்ட் பண்றேன்னா, புகழ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா ரொம்ப அடிமட்டத்துல இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வந்திருக்காரு. அவர் என்னதான் கிரிஞ்சா பண்ணாலும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வந்து இப்ப நிறைய மூவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி மூவி நடிச்சப்போ கூட அவர் வந்து இந்த மாதிரி ஷோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. கோமாளியா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு மூவிக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அப்படியே விட்டுட்டு இங்க வராம போயிருவாங்க. கண்டிப்பா வரமாட்டாங்க. பட் புகழ் வந்து அந்த இடத்த நான் விடவே மாட்டேன், இந்த இடம் தான் என்ன வளர்த்துச்சு, நான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை போயிட்டு வேணுக்குன்னே டாமினேட் பண்ணுவாங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கோமாளி, அவ்வளவுதான், ஒன்னும் பெருசாலாம் இல்லைங்க. இவர் ஒரு கோமாளின்னு சொல்லிட்டு புகழை டாமினேட் பண்ணுவாங்க. ஏன் எனக்கு அது பிடிக்கலன்னா, அவர் ஒரு கஷ்டப்பட்டு இப்ப சில பல மூவி நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது சில பல டைரக்டர்ஸ் உள்ள வராங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு டீம் வந்து உள்ள வருது. அப்படி வரும்போது புகழ் வந்து அங்க ஏதாவது பண்றாருன்னா அவருக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கணும். பிளஸ் பாயிண்டா இருக்கதான் நீங்க நினைக்கணும். அப்பதான் அவருக்கு அடுத்தடுத்த சான்ஸ் கிடைக்கும். அதை விட்டு குறுக்க போயிட்டு நான் தான் அப்படி சொல்லிட்டு பண்ணீங்கன்னா யாருக்கா இருந்தாலும் வெறுப்பு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதை நீங்களும் கண்டிப்பா நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரிதான் இவங்க நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சரி, ஓகே, நான் கூட ரெண்டாவது நினைச்சேன், ஓகே பிரியங்கா சண்டை மாக்காப்பா வந்து இதுல ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா இல்ல. மாக்காப்பா சிம்பிளா முடிச்சிட்டாரு. மாக்காப்பாட்ட வந்து நேத்து ஒரு சில பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப மாக்காப்பா வந்து சொல்றாங்க, பாருங்க அந்த ஷோக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, அந்த ஷோல நான் இல்லவே இல்லை, என்கிட்ட கொஸ்டின் கேட்காங்க. அதே மாரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு காடுலயே நம்ம நடந்து போறோம். அப்படி போடும்போது 2 யானை சண்டை போடுது. அந்த 2 யானை சண்டை போடுச்சுன்னா அந்த சண்டையை வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு சண்டையை பிரிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போனீங்கன்னா யானை உங்களை மிதிச்சிடும், நீங்க தான் சட்னி ஆயிருவீங்க. சோ அந்த சண்டைக்குலாம் நம்ம போக வேணாம். அது என்னமோ சண்டை போயிட்டு போட்டு, அது என்னமோ நடந்துட்டு போட்டு, நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு. முடிச்சது மட்டும் இல்லாம கடைசியில ஒன்று சொல்றாரு, இதெல்லாம் என்ன நாட்டுக்கு தேவையான விஷயமாங்க, வேற ஏதாவது கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என்னப்பா ஒருவேளை சப்போர்ட் கிப்போர்ட் பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு, இல்ல அவரு கொஞ்சம் நேர்மையா தான் இருக்காரு. அவர் உண்மையாவே நிறைய பேரை வளர்த்து தான் போட்டுருக்காரு. அந்த இடத்துல மாக்காப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட்டே சொல்லுங்க. அடுத்தது நம்ம விஜய் பாவன் அவர்கள். இவங்களை பத்தி நம்ம கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னா இவங்க வந்து 2023லயே பிரியங்கா பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பிரியங்கா உள்ள வந்த பிறகு நிறைய பேருக்கு ஷோ கிடைக்கல, நான் எனக்குமே கிடைக்கல, நானே வந்து அப்படியே லீவ் ஆகி வெளியே வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்துருச்சு. அதை எடுத்து நேத்துல இருந்து நிறைய பேர் பேசியிருந்தேன், நம்ம கூட பேசியிருந்தோம். அதை வந்து ட்விட்டர்ல வந்து ஆப்போசிட் பண்ணி ஒன்னு போட்டிருக்காங்க. வெயிட், நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை, நான் எதுவுமே பேசல, அப்படி ஏதாவது பேசி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்க. நான் சூப்பர் சிங்கர்ல இருந்து அந்த ஆங்கரிங் விட்டு லீவ் ஆனதுக்கான காரணம், நான் வந்து மும்பை ஷிஃப்ட் ஆனேன். நான் வந்து என்னோட ஜோனை பெருசாக ட்ரை பண்ணேன், என்னோட ஒர்க்கை வந்து பெருசாக்கிறக்காண்டி இங்க வந்துட்டு என்னோட வாழ்க்கை இங்க தான் இருக்கு, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் இங்க தான் இருக்காங்க, அதனால இங்க வந்துட்டேன். அதனால நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே பேசல, அப்படி பேசியிருந்தா ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு ஆப்போசிட் பண்ணி பேசியிருக்காங்க. எனக்கு என்னன்னா, இது 2023ல இந்த ஆர்டிகல் வந்துச்சு. நீங்க அப்பவே ஆப்போசிட் பண்ணிருக்கலாம். அப்பவே ஆப்போசிட் பண்ணாம அப்படி விட்டுட்டு இப்போ வந்து ஆப்போசிட் பண்றீங்க. சரி, ஓகே, இருந்துட்டு போட்டு. இல்ல ஒருவேளை நீங்க அந்த டைம்ல இந்த மாதிரி எதுவும் பேசாம இருந்தீங்க, நான் எதுவுமே பேசல, இவங்க என்ன தப்பா போட்டாங்க, அந்த டைமே நான் ஆப்போசிட் பண்ணேன், ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க ட்விட்டர்ல. ஏன்னா நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஃபேக்கா எதுவும் ஆர்டிகல் பார்க்க கூடாதுல. ஒரு ஆர்டிகல் இருக்கு, அதை நம்ம எடுத்து பேசுறோம். அந்த ஆர்டிகல் நீங்க ஆப்போசிட் பண்ணீங்கன்னா அந்த ஆர்டிகல்ல இருந்திருக்கும், கண்டிப்பா அது இருக்கும். இவங்க வந்து ஆப்போசிட் பண்ணி பேசுறாங்க, அப்படி எதுவும் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஆப்போசிட் நீங்க 2023ல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதை பத்தியும் சொல்லுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இல்லாத பொல்லாத விஷயத்தை எவனா ஆர்டிகல் போட்டிருக்காங்கன்னா அப்ப அதை பத்தியும் பேசணும்ல, அதனாலதான் சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய பேர் பேக் அடிச்சிட்டாங்க. எனக்கும் அந்த சண்டைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அவங்க 2 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாங்க. சோ என்னோட கடைசி வீடியோவும் இதான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த இவங்க 2 பேர் பிரச்சனை பத்தி நான் பேச விரும்பல. எனக்கு இந்த ஆடியோ வந்து பயங்கரமா நிறைய பேர் அனுப்புனனால இதை பத்தி பேசணும்னு சொல்லி வந்தேன். இந்த ஆடியோ ஃபேக், பட் நடந்த சண்டை என்னமோ உண்மைதான். கடைசியா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறேன், பிரியங்காவா மணிமேகலையா? அதாவது இந்த குக் வித் கோமாளில மட்டும்தான். இதுல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 லேக் ரீச் ஆகலாம்.